நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கட்டிக்கிறியான்னு நீ அவகிட்ட கேட்டியா? அது ஒரு கோவத்துல. கட்டிக்கிறியான்னு நீ கேட்டியா இல்லையா? ஆமா. என்னடா இப்படி ஏவிஎம் சரவணன் மாதிரி கையை கட்டிட்டு உட்கார்ந்து என்ன அர்த்தம்? மீனாட்சியே தப்பு சொல்றதுல எந்த நியாயமும் இல்லை. அவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கத்தி எடுத்து குத்தி இருப்பாங்க. அவ கன்னத்துல அடிச்சதோடு விட்டாளேன்னு சந்தோஷப்படு. நீயே யோசிச்சு பாரு, கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கிறப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்தா யாருக்கு தான் கோவம் வராது? ஏண்டா எவ கையாலேயோ அடி வாங்கியிருக்கிற. நூர்ஜஹான் தியேட்டர்ல கல்நாயக் படம் பார்க்க கியூல நிக்கிறப்போ காலை மெரிச்சிட்டேன்னு ஒரு ரிக்ஷாக்காரன் உன்னை பொலேர்னு பொழந்தானே. அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்காம அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு தானே வந்தோம். இதையும் அப்படியே எடுத்துக்கோ. எனக்கு சங்கடமா இருக்குப்பா. புரியுது. உனக்கு புரியலப்பா. என்ன புரியல? மீனாட்சி அடிச்சது பிரச்சனையே இல்லை. அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ சொன்னதுதான். அடுத்த நாள் கல்யாணத்துக்கு ஆசையா கையில மருதாணி போட்டுட்டு இருக்கவகிட்ட இப்படி சொன்னா அவன் மனசு எவ்வளவு பாடுபடும். இப்ப என்ன அடிச்சுட்டு கூட அவ தான்பா வருத்தப்பட்டு இருப்பா. இப்படி ஒரு சூழ்நிலையில அவளை கொண்டு வந்து நிறுத்திட்டோமே தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாண்டா, இதெல்லாம் வக்கிறையா பேசு. அப்பவே சொல்லுடான்னு சொன்னப்போ சொல்லி தொலைச்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை தேவையில்லைல்ல. சும்மா இழுன்னு இழுத்துட்டு இப்போ வந்து ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? தம்பி, ஒரு வழியா மீனாட்சிக்கு விஷயத்த சொல்லிட்டேன்ல, விடு. மீனாட்சி எதுவும் பண்ணிக்க மாட்டல. எனக்கு தெரிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற எதையும் பண்ண மாட்டான்னு தான் தோணுது. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா உனக்கு? ஆமாடா. என் மேல நான் அவளுக்கு அவ்வளோ லவ்வா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு மூட்டையா காய்கறிலாம் வந்து இறங்கி இருக்குது. கல்யாணம் நடக்கலன்னா எல்லாம் வேஸ்டா போயிடும்ல. மீனாட்சிக்கு காய்கறி வேஸ்டானா பிடிக்கவே பிடிக்காதுப்பா. கொஞ்சமாவது இருக்குதா உனக்கு? மீனாட்சி நான் அடிச்சிருக்கா, கல்யாணம் நடக்குமோ நடக்காதன்னு எனக்கு டென்ஷனா இருக்குது. நீ நடனா சப்ளாங்கோல் போட்டுன்னு பெரிய அப்பாட்டகர் மாதிரி பேசிட்டு இருக்கிற. இதுல ஏன் தப்பு என்னடா இருக்க? அந்த ரோலெக்ஸ் வாட்சை நீ தானே எடுத்து பீரோல பூட்டி வச்ச. ஏண்டா அதுக்கு என்னடா? அது யார் வாட்சுன்னு நினைச்ச? ஆச்சு, நீ அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன்னு நினைச்சேன். நீயே ஒரு டுபாக்குரு. உன்னை நம்பி யாராச்சும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுப்பானா? ஐயோ, அப்ப அது யார் வாட்சி? திருநியா? யாம் நீ அப்பாவோடது. மருமகனேன்னு போட்டு விட்டார். அட பாவி, உன் மாமங்கிட்ட வாட்சிய வாங்கி அவனையும் குஜால் பண்ணிட்டு அதே வாட்சிய எனக்கு கிஃப்டா கொடுக்கற மாதிரி கொடுத்து என்னையும் குஜால் பண்ணிருக்கிறியே, எப்பேற்பட்ட சகனி நீ? நான் அது சொல்ல வரல. நான் ஆரம்பத்துல அந்த மேட்டர் சொல்றப்ப நீ என்ன மீனாட்சி கிட்ட போட்டு கொடுத்துக்கலாம்ல. பிரச்சனை அப்பயே முடிஞ்சு போயிருக்கான். இப்ப பார், நானும் எல்லாரும் மாதிரி சரவணன் மீனாட்சி கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். மை சன், மீனாட்சிக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அந்த கோவத்தையும் உன் மேல காட்டிட்டா. கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சிருந்தாள்னா எப்போவோ நிறுத்திருப்பா. பரபரப்பா சமையல் வேலைலாம் நடக்கிறத பார்த்தா அதுவும் இல்லைன்னு தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் சரிப்பா. ஊருக்காக கல்யாணம் பண்ணிட்டு சாந்தி முகூர்த்தத்துல ஏந்து வெளில போடான்னு சொன்னா என்ன பண்ணுவ? அட பாவி, இவ்வளவு நேரம் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டுட்டு இருந்த. பார்த்தா பாவமா இருக்குதுன்னு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு லாஜிக்கா ஒரு 4 பாயிண்ட நான் சொன்னதும் சாந்தி முகூர்த்தம் நடக்குமா நடக்காதான்னு கவலைப்படுறேன். அது இல்லப்பா. நான் இந்த பாக்கியராஜ் மேட்டர்லாம் அப்புறம் யோசிப்போம். இப்போதைக்கு ஒழுங்கா கல்யாணத்தை நடத்துற வழியை பாரு. இப்ப நான் என்ன செய்யட்டும்? நீ ஒன்றும் செய்ய முடியாது. கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவகிட்ட போய் பேசு. காரி துப்புவா இருந்தாலும் பேசு. எப்படியாவது அவளை சமாதானப்படுத்துற வழியை பாரு. எப்பவும் அவ பார்வையில படுற மாதிரியே நில்லு. பாவமா பார்த்துக்கிட்டு இரு. அவ்வளவுதானா?
வேற என்னடா பண்றது? கல்யாணம் நிக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா மீனாட்சி சந்தோஷமா இல்லாம அவ கழுத்துல நீ தாலியை கட்டினீன்னா அது ஒரு கல்யாணமே இல்லடா. எதையாவது பண்ணி அவளை கன்வின்ஸ் பண்ணு. சந்தோஷமா அவ உன்னை ஏத்துக்கிட்டாதான் இவ்வளவு நாள் நீங்க பண்ண காதலுக்கு மரியாதை. மனசு ஃபுல்லா வெறுப்போட வேற வழி இல்லைன்னு அவ உன்னை ஏத்துக்கிட்டாள்னா நீ வாழ்க்கையில தோத்துட்டேன்னு அர்த்தம்டா. குட் நைட். அப்பா எங்கப்பா? ஒரே நாள்ல வரேன்ட்டு போனாரு, இன்னும் ஆளை காணோம். நேத்தாம ஃபோன் பண்ணி பேசினேன். அப்பா எஸ்டேட்டில் தான் இருக்காரு. அவர் பழைய ஃப்ரெண்டு 4-5 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே நேரடியாக பார்த்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டு அப்புறம் சவுந்தர் மாமா வர காசு தரேன்னு சொன்னாராம். அதை வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். நாளைக்கு பால் குடம் எடுக்கணும். இவங்க இந்த நேரத்தில் போய் எஸ்டேட்டில் உட்காந்துருக்காங்க. ஆமாம், அது கல்யாணத்துக்கு முதல் நாள்லமா எடுப்பாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் கொஞ்சம் நல்லா இல்லை, அதான் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பண்ணலான்னு. இப்ப எதுக்குமா பால் குடம்லாம்? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? சின்னதுலயே உனக்கு நேர்ந்துகிட்டது, இந்தான்னு அப்படியே தள்ளி போட்டாச்சு. கல்யாணத்தப்போ எந்த நேர்த்தி கடனும் பாக்கி இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, நாளைக்கு நம்ம 4 பேரும் நாளை காலைல வெள்ளனா போய் முடிச்சுட்டு வெயிலுக்கு முன்னாடி திரும்பி வந்துடுவான். இல்லப்பா, மாப்பிளையும் எடுக்கணும். இது என்னம்மா வம்பா இருக்கு? ஆமாப்பா, இதான் முறை. அப்படியே நீயும் சுதாவும் கூட எடுத்துருங்க. ஆடா என்னம்மா நீ, தலைக்கு மேலே போட்ட வேலை எனக்கு. இப்போ போய் பால் கூட எடு, அதை எடுக்கிட்டு குடும்பம் நல்லா இருக்கட்டும் நேர்ந்துகிட்டதுப்பா, அத வேணான்னு சொல்லாத. எதை கேட்டாலும் இப்படி ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு. என்ன தமிழ், நீ கோவில் வேண்டுதல்னா நீ தான் முன்ன நின்று எல்லாத்தையும் செய்வ. இப்ப இதுக்கு ஏன் இப்படி அழுத்துக்கிற? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது இல்லைம்மா, வேலை இருக்குல்ல, இது போன வாரமே பண்ணிருக்கலாம்ல. அப்படி இப்படின்னு தள்ளி போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறது, பண்ணித்தானே ஆகணும். பண்ணிடலாம், விடுங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வருவாங்கல்ல. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இல்லப்பா, ஒரு 10-20 பேருக்கு மத்தியானம் சாப்பாடு சொல்லணும். ஷோ, அவவே மனசு நிம்மதித்தான் கோயிலுக்கு போவேன்னு கேள்வி போட்டிருக்கேன். நீங்க சாமி கும்பிட்றத நினைச்சாலே டென்ஷன் ஆகுது. எல்லாமே உனக்கு டென்ஷன் தான். சரி சரி, ஆரம்பிக்காதீங்க. நான் போய் கோயிலில் சொல்லி வச்சுட்டு வந்துடுறேன். அவ்வளோதானா? வேற ஒன்றும் இல்லையா? அப்புறமா பால் குடத்துக்கு பொண்ணுக்கு சேலை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு வேடி சட்டை எடுக்கணும்னு சொல்ல மாட்டீங்கல்ல? அதுவும் எடுக்கணும்ப்பா. நினைச்சேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்பா ஏற்கனவே எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மாப்பிள்ளைக்கும் அவங்க வீட்டுக்கு மட்டும் சொல்லிடு. ஐயா, எனக்கு வேலை இருக்கு, நீயே சொல்லிடு. சரிப்பா, சரி, நானே பாத்துக்கிறேன். வரேம்மா. மீனாட்சி, அண்ணா, என்னடா எதுவுமே பேசாம உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைண்ணே. இல்லையே, என்னமோ சரியில்லையே. இல்லைண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம் நம்மளுக்கு பிடிக்காத 4 விஷயம் நடக்கத்தான் செய்யும். நம்மதே அதெல்லாம் பெருசுப்படுத்தாம நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறணும். நான் கிளம்புறேம்மா. என்னடி, உங்க அண்ணன் ஏதோ பொடி வச்சு பேசிட்டு போற மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லையே. சும்மா மறைக்காத, உன் மூஞ்சி வேற சரியில்லையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கா, அதானே? என்னடி பாக்குற, உனக்கு அம்மானா இதெல்லாம் கவனிக்கலன்னு நினைச்சியா? இல்லைம்மா. ஆம்பளைங்கன்னா இந்த மாதிரி திருட்டுத்தனங்களை பண்ணத்தான் செய்வாங்க. நாம தான் அதை பெருசு பண்ணாம அடுத்தது என்னன்னு யோசிக்கணும். 100% யோக்கியமான மாப்பிள்ளைய மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா உலகத்துல ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகாது. அப்படி ஒரு ஆம்பளை உலகத்துல கிடையவே கிடையாது. ஏன் அப்பா இல்ல? அவர் என்ன பண்றாருன்னு உனக்கு என்னடி தெரியும்? எனக்குல்ல தெரியும். இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவோ ஆம்பளைங்களை விட அவர் ரொம்ப நல்லவர் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக தப்பே பண்ணாம இருக்க அவர் ஒண்ணு கடவுள் இல்லைல்ல.
சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாம அடுத்து நடக்க வேண்டியதை யோசி. கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? சரிம்மா. அடிக்கடி வாங்கி அரைகுறையா ஐசியூல இருப்பேன்னு பார்த்தேன், முழுசாதான் இருக்க. ஹலோ, என்னம்மா ஆச்சு? மீனாட்சி ரியாக்ஷன் என்னன்னு சொல்லு. ஏன் உனக்கு தெரியாதா? அடிச்சாளா? சொல்லு, அடிச்சாளா? இங்க பாரு, பத்த வைக்க வேண்டியதை பத்த வச்சிட்ட, அப்புறம் என்ன கிளம்பி போ. எக்ஸ்கியூஸ் மீ, பத்த வைக்கிறது நம்ம மெயின் வேலை இல்லம்மா, உன்னை கட்டிக்கிறது தான் மெயின் வேலை. அது முடிச்சிட்டு தான் நான் கிளம்ப முடியும். இங்க பாரு யாமினி, உன் கையில இருந்தது ஒரே ஒரு ஆயுதம் தான். மீனாட்சி கிட்ட சொல்லிடுவேன் தானே மிரட்டிட்டு இருந்த. சொல்லிட்ட, முடிஞ்சு போச்சு. என்ன என் மேல கோவமா? போய் சொல்லாத, செம்ம கடுப்புல இருக்க. கரெக்ட் தானே? இங்க பாரு, இதை நீ சொல்லனாலும் நானே அவகிட்ட சொல்லியிருப்பேன். என்ன, நான் சொல்லியிருந்தா கொஞ்சம் மரியாதையா இருந்திருக்கும். இப்ப நீ சொன்னதுனால நான் உண்மையை மறைச்சு மாட்டிட்ட மாதிரி ஆச்சு. எனக்குள்ள இந்த சின்ன விஷயம் ரொம்ப நாளா உறுத்திட்டே இருந்தது. இப்ப எதுவும் இல்ல, மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. அப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்லு. உண்மையை சொன்னா அதான் தேங்க்ஸ். எனக்கு மீனாட்சி கிட்ட ரகசியம் எதுவும் இல்லை. சொல்லாம தயங்கிட்டு இருந்தது இந்த ஒரு விஷயம்தான். அதுவும் இப்ப அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் ஃப்ரீ. இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற? அது நடக்குது, நடக்காம போகுது, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எந்த பொய்யும் சொல்லி அவளை கல்யாணம் பண்ணல. இந்த நிமிஷம் நான் பண்ண எல்லா சொதப்பலும் அவளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் முடிவு அவ எடுத்துக்கிட்டோம். யார் கல்யாணத்துக்கு யார் முடிவெடுக்கிறது? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தியே, அதுக்கு என்ன பதில்? சாரி சொல்றத தவிர எனக்கு வேற வழி இல்லை. இப்போ கூட எனக்கு உன் மேல கோவம் வரல. உன் இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பேன். நீ நல்ல பொண்ணுதான், பட் ஐ எம் சாரி. உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைப்பான். தம்பி சரவணா, என்னடா கிளைமேக்ஸ் டயலாக்லாம் பேசுற? இது எண்ட் இல்ல, இதுதான் பிகினிங். இப்போதானே மீனாட்சிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவ கத்தி கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி அவ அண்ணன் வந்து உன்னை அடிச்சு உதைச்சு, அந்த போலீஸ்காரன் உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் குமுறி, இது எல்லாம் தான் ஃபியூச்சர் எபிசோட்ஸ். அதுக்கப்புறம் நான் எங்க வருவேன் பாத்தியா? ஸ்டேஷன்ல வச்சு உன்னை அடிக்கிறாங்கல்ல, அங்க வக்கீலோட வந்து உன்னை ஜாமீன்ல எடுக்கிறேன். நீ அப்படியே என்ன கட்டி பிடிச்சு, யாமினி உன் அன்பை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனேன்னு ஃபீல் பண்ணுவ. அப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே மிர்ச்சியில நீ 7 மணி ஷோவும் நான் 10 மணி ஷோவும் பண்ணிக்கிட்டு ஹாப்பிலி லிவ்ட் எவர் ஆஃப்டர். கதை நல்லா இருக்குல்ல? நீ மீனாட்சியை கட்டிக்கிட்டனா கதை இதோட முடிஞ்சிடும்டா. என்ன கட்டிக்கிட்டாதான் இந்த கதையை இப்படியே டெவலப் பண்ண முடியும். மீனாட்சி என்ன கட்டிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா சத்தியமா நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். அதையும் அப்படி சொல்ற? சொல்லுடா. உனக்கு புரியலையா அம்மனி? உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை. அட பாவி, என்னடா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? நமக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. எனக்கும் மேல ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. அதுதான் லவ்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். மீனாட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் காதல்னா எனக்கு என்னன்னே தெரிஞ்சது. அது வேற ஃபீலிங் யாமினி. நீ இல்ல, உலகத்துல வேற எந்த பொண்ணோடையும் அது திரும்பி வரும்னு எனக்கு தோணல. நான் வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிற பொறுப்பை நான் மீனாட்சிக்கிட்டே கொடுத்துட்டேன். அவ முடிவு பண்ணிட்டோம். அவ என்ன வேணான்னு சொன்னானா கண்டிப்பா அது நியாயமான முடிவு தான். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வேற யாரையும் இந்த சரவணை காதலிக்கவும் மாட்டான், கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டான். என்னடா டி ராஜேந்தர் மாதிரி பேசுற? சரவணா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் மீனாட்சி உன்னை ஏத்துப்பான்னு
உனக்குள்ள சின்னதா நப்பாசம் இருக்கு. ஒரு வேளை அவ உன்னை ஏத்துக்கிட்டா கூட உனக்கு அவ கூட கல்யாணம் நடக்காது. உனக்கு கல்யாணம் ஏன் கூட தான் நடக்கும். என்னடா இவ்ளோ அடிச்சு சொல்றாளேன்னு பாக்குறியா? அது அப்படிதான். அதுக்கும் என் கையில ஒரு ஆயுதம் இருக்கு. நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன வேணா நடக்கட்டும், ஆனா நீ ஏன் கழுத்துல தான் தாலி கட்டுவ. என்ன மிரட்டுறியா? சீச்சி, இது மிரட்டுற மாதிரி விஷயம் இல்ல. அது ஒரு விஷயம் இருக்கு. என்னடி? பொறுத்திருந்து பாரு. வர சரவணா, பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா அக்கா, வளையல்காரு ஃபோன் பண்ணாரு. நீ செலக்ட் பண்ண வளையல் போக மீதி வளையல கொடுத்து அனுப்ப சொன்னாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போ சொல்லு. அக்கா, கொடுத்து விடுற எல்லாத்தையும். என்னக்கா வளையல் ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுற? நீ எவ்வளவுதான் வெறுக்கணும்னு நினைச்சாலும் அத்தானை நீ வெறுக்க முடியாது. உண்மையை ஒத்துக்கோ. அதே மாதிரிதான் அத்தானும். நீ எப்போ நினைச்சாலும் அடுத்த செகண்டே அத்தான் வந்து நிக்கும். ஆமா, வந்து நிக்கிறான். வாங்கத்தான். உங்க அம்மா வர சொல்லியிருந்தாங்க. அம்மா, அத்தா வந்திருக்கு. வாங்க மாப்பிள்ள. நீங்க வர சொன்னீங்கன்னு கணேசன் சொன்னாரு. வர சொன்னேன்னு சொன்னாரா? சரியான லூஸ் அந்த ஆளு. தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. நான் பார்க்க வரேன், மாப்பிள்ள இருக்காரான்னு கேட்க சொன்னேன். அந்த ஆளு உங்களை போய் வர சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, நாளை காலையில பால் குடம் எடுக்கிறோம். மீனாட்சி, சுதா, தமிழ் எல்லாரும் எடுக்கிறோம். உங்க பக்கத்துல இருந்து நீங்க ஒரு ஆள் கண்டிப்பா எடுக்கணும். சரிங்க அத்தை. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான்வெஜ் எதுவும் சாப்பிடல. அது உண்மையை சொல்ல சொல்லு. ஏய், நீ கொஞ்சம் சும்மா ரெடி. சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து சாப்பிட வேணாம். காலையில ஒரு 4 மணிக்கு குளிச்சு ரெடியா இருங்க, வண்டி வந்துடும். சரிங்க அத்தை. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த நேர்த்தி கடனை முடிக்கிறது எங்க வழக்கம். உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? ஐயே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. வீட்டுல எல்லாரையும் கண்டிப்பா வர சொல்லணும். சொல்லிடுறேன் அத்தை. காஃபி ஏதாவது தரட்டா? இல்ல பரவாயில்லைங்க, வேண்டாம். 2 நிமிஷம் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் தான், இந்த வந்துடுறேன். மீனாட்சி, மீனாட்சி, நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். மீனாட்சி, ஏ லக்ஷ்மி, எப்படி நீ வர? மண்ணாங்கட்டி, அம்புட்டும் ஃப்ராடு. பேசுறது மட்டும் வெல்லாம பேசுறது, மத்த வேலையில விஷமாவில இருக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எந்த தைரியத்துல நீ என்கிட்ட வந்து பேசுவ? எனக்கு வர கோத்துக்கு அப்படியே உன்னை கொண்டு போட்டணும் போல இருக்கு. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை வேற என்ன பண்றது? மனுஷியாடி நீ? உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, உன் பேச்ச கேட்கவே பிடிக்கல. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரியல எனக்கு. கல்யாணம் மட்டும் இவ்வளவு சீக்கிரம் இல்லாம இருந்தது, சத்தியமா சொல்றேன், துரத்தி அடிச்சிருப்ப. இல்ல உன்னைய விட்டு ஓடி ஒளிஞ்சிருப்ப. நீ எல்லாம்